குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஏனென்றால் இது ஏனோ தானோ என்று பேசப்படவில்லை. நிச்சயமாக 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணியும் பல விஷயங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் உபயோகித்தால் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. உபயோகித்து கொள்ள வேண்டும். கேட்டால் மட்டும் போராது, உபயோகிக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டுட்டு விட்டுறீங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உபயோகிக்கணும், சொல்கிறத உபயோகிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சொல்கிறத கேட்குறதும் ரொம்ப கவனமாக கேட்கணும். ரொம்ப கவனமாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும், அந்த தெளிவு கிடைக்கும், அதை நீங்கள் உபயோகிப்பீங்க. அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. இதை பாருங்கள், நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க, காலையில் எழுந்து ஏதோ சாமி கும்பிட்டுட்டு போய் தேங்காய் பழம்லாம் வச்சுட்டு, இல்லை சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை போயிட்டு, மாஸ்க்கு ஒரு 5 தடவை போயிட்டு வந்துட்டா கடவுள் நம்ம கூட இருந்துருவார். அதான் பெரிய தப்பான கால்குலேஷன். பாருங்கள், கடவுள் முக்கியமாக விரும்புகிறது என்னென்னா, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். நம்ம கம்யூனிகேட் பண்ணுற கடவுளாக பார்த்ததே கிடையாது. ஒன் வே டிராஃபிக் தான் நமக்கு. ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துடுவோம், அப்புறம் அவர் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணால் நீங்கள் சொல்லணும், அவர் சொல்கிறது கேட்கணும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது அதெல்லாம் நடக்காது, சரி அவர் எங்கே பேசுறது, நமக்கு என்ன கேட்குறது. இல்லை, நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முற்படுங்க, அப்போ நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, நிச்சயமாக கேட்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ண விரும்பணும். கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்னா, பாருங்கள், அவர் கூட பேசி உறவாடுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், விக்னேஸ்வரர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதெல்லாம் புரியணும். ஓம் என்ற வார்த்தையை இந்த உலகத்துக்கு மனுஷனாக அனுப்புறதுக்கு காரணமே, அந்த மனுஷன் மூலமாக கற்றுக் கொடுத்தாரு எப்படி அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. ஏன்னா அவருக்கு ஈஸி இல்லை, அவர் அவர் கூட தான் இருந்திருக்கிறாரு. இந்த உலகத்தை உருவாக்கும் போதே அந்த வார்த்தையால் இருக்கும்போது அவர் கூடவே இருந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் கம்யூனிகேட், இந்த உலகத்தில் வந்துட்டு அப்புறமா அவர் கம்யூனிகேட் பண்ணார். தினமும் காலையில் விடியற் காத்தால் போயிட்டு இருந்து அவர்கிட்ட பேசிட்டு, அன்றைக்கி என்னென்னா செய்யணும்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். பெரிய அதிசயம் அற்புதம் எல்லாம் செஞ்சார். ஆனால் ஒன்று செய்கிறதுக்கும் கடவுள்கிட்ட காலையில் உட்காந்து பேசுவார். ரைட்டா? ஏன் அப்படி செஞ்சார்னா, அதை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டினார். நீங்களும் இது மாதிரி பண்ணணும், வேறு நான் மனுஷனாக நான் பண்ணுறேன்ல, நீயும் பண்ணணும், இதெல்லாம் காட்டுறது தான் அவர் வந்தார். விக்னேஸ்வரோட மகிமையே தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. சும்மா ஒரு விநாயகர் சதுர்த்தியில் பூஜை பண்ணிட்டு நடந்துட்டுருக்குறாங்க. இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வந்தார். அப்போது அவரே என்ன பண்ணார், அவரே பிரார்த்தனை பண்ணார். இப்போ நம்ம விநாயகர்லாம் நம்ம கும்பிட்டுருக்கோம், ஆனால் அவர் இங்கே வரும்போது அவர் பிரார்த்தனை பண்ணார் கடவுள் கூட. ஏன்னா மனுஷனாக சொல்லி செஞ்சு காட்டணும்னு பார்த்தார், அது செஞ்சார். ரைட்டுங்களா? அப்புறம் அவர் போயிட்ட அப்புறம் அங்கேருந்து பரமாத்மா அமைச்சார் பாருங்கள். அது எதுக்கு தெரியுமா? நமக்குள்ளே இருந்து இவர் கூட கடவுள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். அப்போது கடவுள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதை கோட்டை விட்டோம். ஜஸ்ட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் இன்றைக்கி ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரைட்டா? நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்களே, சில பேர் காலையில் எழுந்துக்கிறது 8 மணினா முடிஞ்சு போச்சு கதை, 7 மணினாலும் முடிஞ்சு போச்சு கதை. ஏன் அப்படின்னா, 7 மணி ஆகும்போதே உலகத்தில் இருக்கிற எல்லா பேயும் பிசாசும் எல்லாமே எழுந்து வந்துடும். காலங்காத்தால் உங்கள் பக்கத்தில் பாட்டு, சினிமா எல்லாம் தொடங்கிடும். காலங்காத்தால் தொடங்கிடும், எல்லா பேயும் இறங்கி வந்துடும். ரைட்டா? அப்புறம் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவான். அவன் எல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அப்போ காலங்காத்தால் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவான். அதுக்கு முன்னாடியே, அதுக்கு தான் விடியற் காத்தால் எழுந்துக்கிட்டால் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த பேயும் எழுந்துக்காது, எல்லாம் தூயின்னு இருக்கும். ரைட்டா? அந்த டைமில் நீங்கள் எழுந்துக்கிட்டிங்கன்னா அவர் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேட் பண்ணுறது என்னென்னா, பிரார்த்தனை பண்ணணும். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். காலையில் பிரார்த்தனை பண்ணணும். இதுக்கு எந்த மதமும் கிடையாது. எந்த மதமும் சடங்கும் எதுவுமே கிடையாது. எழுந்து அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். பிரார்த்தனை பண்ணாதுன்னா பேசுகிறது, அவர்கிட்ட பேசணும். கடவுளே, நான் இந்த காலையில் இதை எழுந்துக்கிறேன், இதோ நான் போகிறேன், இந்த உலகத்து விஷயங்கள்லாம் செய்ய போகிறேன்,
நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த காலையில் எழுந்து நிறைய பேர் தங்களோட பிரச்சனை பேச தொடங்கிடுவாங்க. எனக்கு கடன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, பசங்க இப்படி பண்ணுறாங்க. அப்படி சொல்லலை, அதை சொல்லலை, அதை கம்யூனிகேட் பண்ண சொல்லல அவர். அவர் கூட பேசுகிறத கம்யூனிகேட் பண்ண. அதாவது நான் நிச்சயமாக எழுந்துக்கிட்டேன், இன்றைக்கி எழுந்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் போகிறேன், உலகத்தில் நிறைய விஷயங்கள் சேர்ப்பறேன், என்னோட நிறைய காரியங்கள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் போகும்போது நீங்கள் என் கூட இருக்கணும், என் கூட வரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அவர்கிட்ட கிளியராக காலையில் பேசலாம். பேசும்போது நிச்சயமாக சின்ன சவுண்டு கொஞ்சமாவது கேட்கும். சரிப்பா நான் வரேன்ப்பா அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி கூட சொல்லுவார். இதெல்லாம் நம்பணும். இதெல்லாம் நம்பாமல் நான் சாமி அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க பூஜை பண்ணுறீங்க போய்? அதை நம்பலைன்னா ஏன் பூஜை பண்ணுறீங்க? நான் காலையில் நீங்கள் சொல்லும்போது அவர் எதனா ரிப்ளை பண்ணுவார், நிச்சயமாக காதுக்குள்ளே எதனா ஒரு சத்தம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. அதெல்லாம் நடக்காதுன்றீங்க. அப்புறம் எதுக்குங்க பூஜை பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு சாமி கும்பிட்றீங்க? எனக்கு புரியல. அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஏன் சாமி கும்பிட்றீங்க? அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து 4:30 5 மணிக்கெலாம் எழுந்து கேட்கும்போதே நிறைய பேர் கசப்படிக்கும். இல்லாட்டி கம்யூனிகேட் ஆக மாட்டீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் 7 மணிக்கு 6:30 7 மணி இடி எழுந்திங்கன்னா காலையில் எழுந்துக்கும் போதே பாட்டு வரும். காலையில் எழுந்துக்கும் போதே டிவி ஆன் பண்ணிவிடுவாங்க நம்ம வீட்டிலலாம். முடிஞ்சு போச்சு கதை. இல்லாட்டி வெளியிலேருந்து சத்தம் வரும், எல்லாம் வந்துடும். அவ்வளோதான், கவர் பண்ணிடும். நீங்கள் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஓகே, பாக்கி நேரங்களில் கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவர் கூட பேசுகிறதுக்கான நேரம் அது. ஸ்பெசிஃபிக்காக நிச்சயமாக உட்காரலாம். கடவுளே ஒன்றும் இல்லைன்னா என்னை பற்றியே கேளுங்க, இந்த விஜய் நம்பியார் இப்படிலாம் சொல்கிறாரே நிச்சயமாக பேசுவீங்களா? உண்மையாக அவர் கம்யூனிகேட் பண்ணுவாருன்னு சொல்கிறாரு, எப்படி அது நம்பலாமா? இப்படி கூட பேசலாம். நீங்கள் காலையில் எழுந்து பேசுங்க. காலையில் எழுந்து கண்ணை மூடி அவர்கிட்ட பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள். அந்த உறவை ரொம்ப விரும்புகிறார். அப்படி உறவாடினீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பார். எடுத்த உடனே எல்லாம் வராது. ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனெக்ஷன் வரும், பேச்சு வரும். என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு ஃபுல் டே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் காலையில் கடவுள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு தைரியமாக நீங்கள் நடக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள், கடவுளுடைய புள்ளன்னு சொல்கிறீங்க, விநாயகர் வந்தாருன்னு சொல்கிறீங்க, கடவுளோட புள்ளன்றீங்க, தலையை சிவனே வெட்டினார்னு போய் சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, கட்டசக்தி வெட்டிச்சு, அதெல்லாம் விடுங்க. எப்படியோ உங்களுக்காக இருந்தார்ல, ஏன் நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடாது? ஏன் அந்த மரியாதை கொடுத்து காலையில் அவர்கிட்ட பேசக்கூடாது? ஏன் விநாயகர் சதுர்த்தி தான் பூஜை பண்ண முடியுமா? இல்லை காலையில் எழுந்து குளித்து அந்த இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறது, எல்லா பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி தான் பேசணுமா? அப்படி சொன்னாரா? சொல்லலைங்க. டைரெக்டாக அவர்கிட்ட பேச சொல்கிறாரு. இங்கே எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. நீ வா, நீ இருக்க, நான் இருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வேறு எதுவும் வேணான்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு தெரிஞ்சுங்க, இது எவ்வளோ பெரிய தேவைன்னு தெரிஞ்சுங்க. மிக மிக தேவையான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயமாக மாறும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை மாறல, நம்ம கம்யூனிகேட்டே பண்ணல, அதனால தான் வாழ்க்கை மாறல. இனிமேல் கம்யூனிகேட் பண்ண தொடங்குங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மத சம்பந்தமாக இருக்கிற அந்த பிரார்த்தனை விட தப்பு. சில பேர் காலையில் இந்த மத சம்பந்தமாக கடன்னு எதுவும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மதமும் வேண்டாம், நமக்கு எந்த மதமும் வேணாம், நம்ம கம்யூனிகேஷன் மட்டும் போதும். கடவுள் கூட கம்யூனிகேட் பாருங்கள், நிச்சயமாக பெரிய பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க, பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க, அவர் கூட உறவாடுவீங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.